நம்ம என்ன சாப்பிட்றோம் அப்படின்றது முக்கியம் கிடையாது. நாம என்ன சாப்பிட்றோன்றதை தாண்டி நாம சாப்பிட்றது என்னத்தை சாப்பிட்டுச்சு அப்படின்றது தான் முக்கியம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ ஒரு ஆடு சாப்பிட்றோம் அப்படின்னு, ஆட்டுக்கறி சாப்பிட்றோம்னா அந்த ஆடு தீவனத்தை சாப்பிட்டதை விட நுனிப்புல் மேய்ந்த ஆடாக இருந்துச்சுன்னா நல்லது அப்படின்னு சொல்லுவேன். இப்போ மாட்டு பால் குடிக்கிறோம் அப்படின்னா அந்த பாலை வந்து கறக்கிறப்ப அதோட சுவை தனியாக இருக்குது. கலிஃபோர்னியா மில்க் அப்படின்னு அவங்க விற்கிறாங்கன்னா ஏன்னா அது மாட்டு வந்து புல்லை சாப்பிடுது அப்படின்றதுனால. அந்த மலைகளில் வளருகின்ற அந்த புல்லை சாப்பிட்றப்ப அந்த பாலின் சுவை அதிகமாக இருக்குது. அதே தான் மாட்டு கறிக்கும். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க என்ன சாப்பிட்றாங்க அப்படின்றத பார்த்து தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். அப்ப இந்த மூலிகைகள்லையும் தாவரங்கள்லையும் மலைகளில் உட்கார்ந்து தேன் எடுத்து அந்த தேனை வந்து தேன் கூட கட்டுறப்ப அந்த தேனீக்கள் வந்து என்ன சொல்லுதுன்னா மூலிகைகளிலும் தாவரங்களிலும் மருத்துவ குணங்கள் இருக்கின்றது அப்படின்னு சொல்றது. உங்களுக்கு புரியுதா? அப்ப சித்த மருத்துவம் உண்மையா பொய்யா? சித்த மருத்துவம் வந்து மருத்துவத்தை குணப்படுத்துமா நோய்களே அப்படின்னா அதுக்கான பதிலே தேனீக்கள் சொல்லுது. மருத்துவ குணங்கள் நிறைந்த அந்த மூலிகைகள் நான் உட்கார்றப்ப அந்த தேன் வந்து மருத்துவ குணம் நிறைந்ததா இருக்கு. அப்ப அந்த மூலிகைகளில் நீங்கள் சாப்பிட்றப்ப உங்களுக்கு மருத்துவம் வருது அப்படின்றது, மருத்துவ குணம் இருக்கின்றது அந்த மூலிகைகள்ல. அதனால சித்த மருத்துவம் உண்மை அப்படின்னு தேனீக்கள் நிரூபிக்கின்றன.